சூழ்நிலையில இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதின். புதின் பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாறு வேற. அடிப்படையில இராணுவத்தில ஒரு சிறு படை வீரனாக இருந்து உளவுத்துறையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு வந்து உலகம் வியக்கக்கூடிய ஒரு 100 உளவாளிகளில் ரஷ்யாவின் ஒரு 10 உளவாளிகளில் புதினுடைய பணி என்பது மிகச்சிறந்த பணி. இப்படியெல்லாம் நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்து நாட்டுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புதினுடைய வாழ்க்கையும் புதினுடைய சிந்தனையும் அவருடைய குணாதிசயங்களும் வேறு. ஏனென்றால் எந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு இன்னாத ஒரு குணாதிசயம் புதினுக்கு இருக்கிறது. இதுவரை ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருந்த அத்தனை அதிபர்களுமே, ரஷ்ய அதிபர்கள் அனைவருமே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனால் புதின் முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை இருப்பவர். ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையில் தன்னை இணைத்து கொண்டு சிறுவயதிலிருந்தே பணியாற்றக்கூடியவர். அந்த ஒரு தேவனை, இயேசுவை வணங்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் ஆழமாக ஊறிப்போன குடும்பத்திலிருந்து வந்தவர். இப்படிப்பட்ட ஒருவர் கம்யூனிச சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் அதிபராக இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே மாதிரி அதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு முரண். இந்த முரணை எப்படி அவர் எதிர்கொண்டு நடுநிலையுடன் ஒரு ரஷ்யா அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் கம்யூனிசமாக இருந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட அந்த கடவுள் நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை அதனுடன் கலக்காமல் அந்த நாட்டின் இறையாண்மை சிதையாமல் இன்று வரை அதை முன்னெடுத்து ரஷ்யாவின் பெயரை உலகம் முழுக்க மிகச்சிறந்த தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தலைவராக இருக்கிறார். இந்த பண்புகள் அனைத்தும் ட்ரம்புக்கு இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். நிச்சயமாக இந்த பண்பு எதுவுமே ட்ரம்புக்கு கிடையாது. ட்ரம்ப் ஒரு வியாபாரி, அடிப்படையில் ஒரு வணிக குடும்பத்திலிருந்து வந்தவர்.